ஜெய்ப்பூர் போன்ற பெரும்பாலான நகரங்களில்
والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. சங்கைக்குரிய சாதாரணர்களே, உலமா பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மகத்தான ஒரு சுன்னத்தான நிகழ்வுக்கு நாமெல்லாம் இங்கே சாட்சியாக போகிறோம். இங்கே நடக்க இருக்கக்கூடிய இந்த புனிதமான நிக்காஹை, இரு மனங்கள் இணையக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து மணமக்களுக்கு எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக என்று ஆரம்பமாக துஆ செய்து இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மணமக்களை வாழ்த்தி துஆ செய்வதற்காக வந்துள்ளோம். உங்கள் எல்லோருடைய சார்பிலும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவருடைய மரணம் வரை அவனுக்கு இந்த உலகத்திலே நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதர்கள் எந்தெந்த துறைகளை அவர்கள் சந்திப்பார்களோ எல்லா துறைகளுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிகாட்டுதலை நமக்கு தந்துள்ளார். அதே போன்றுதான் குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வு, மனவாழ்வு என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வையும் மாநிலர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு வாழ்ந்து காட்டியுள்ளார். எனவே இன்று புதுமாப்பிள்ளையாக மணமகளை கற்பிடிக்க இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஜபருத் மௌலானா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களோடு எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினார்களோ அந்த குடும்ப வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து அவர்கள் வாழுகின்ற பொழுது இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் சிறந்த தம்பதிகளாக அவர்கள் வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஆக்கி தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு நடக்க வேண்டிய நடைமுறைகளை மிக விரிவாக நமக்கு சொல்லியும் வாழ்ந்தும் காட்டியுள்ளார். இந்த தகவல் தொடர்பு பொருட்கள் அதிகமாகிவிட்ட காலம், என் அருமை மணமகனோடு நாம் சொல்லிக் கொள்வது, நீங்கள் அந்த கருவிகளில் அதிகமாக தொடர்பு வைப்பதை விட உங்களை நம்பி வர இருக்கக்கூடிய அந்த மனைவியிடத்தில் நீங்கள் அதிகமான நேரங்களை செலவழிக்க வேண்டும். சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸுடைய கிதாபுகளிலே பார்க்கின்ற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருவார்கள், எங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை சொல்லித் தருவார்கள், எங்களோடு அதிகமாக பேசுவார்கள். இதெல்லாம் உள்ள நிகழ்வுகளை மிக நீண்ட பட்டியல், அந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மனைவிகளோடு அதிகமாக பேசுவது என்பது இந்த நவீன காலகட்டத்தில் குறைந்து விட்டது.
மனைவி அதை வெளியே சொல்லாவிட்டாலும் அவருடைய மனதிலே என் கணவர் என்னை கவனிக்கவில்லையே, என்னிடத்தில் பேசவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நம்முடைய மணமகன் ஜபரோத் மௌலானா அவர்கள் நிச்சயமாக மணமகளுக்கு பிடித்த கணவனாக வருவார்கள் நாங்கள் நம்புகிறோம். அஸ்ஸல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளை தக்வா உள்ளவர்களுக்கு நீங்கள் மணமுடித்துக் கொடுங்கள். காரணம், தக்வா உள்ளவராக இருந்தால் அவருக்கு கோபம் வருகின்ற பொழுது மனைவியை அடிக்க மாட்டான். தக்வா உள்ளவராக இருந்தால் கோபம் வருகின்ற பொழுது மனைவியை அடிக்க மாட்டான். அவன் சந்தோஷமாக இருந்தால் மனைவிக்கு உதவி செய்வான் என்று நமக்கு தக்வா உள்ளவர்களை மணமகனாக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்களே, நாம் நம்புகிறோம் நம்முடைய ஜபரோத் மௌலானா அவர்கள் அந்த தக்வா உள்ளவராக இருப்பார்கள். காரணம், அவருடைய தந்தை செய்து முகித்தேன் காயமா நகரிலே செய்து முகித்தேனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டி யாருக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் ஓடோடி சென்று எந்த சலிப்பும் காட்டாமல் உதவி செய்து ஒரு முன்மாதிரி மனிதராக காயமா நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு நண்பர் செய்து முகித்தேன் அவருடைய அன்பு மகனாக இருப்பதனால் அந்த தந்தையுடைய பண்பு அவரிடத்தில் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். எனவே நமக்கு தெரியும், கணவன் மனைவி என்பது ஒரு ஆண் பெண், ஆணுடைய அமைப்பு வேறு, பெண்ணுடைய அமைப்பு வேறு, ஆணுடைய சிந்தனை வேறு, பெண்ணுடைய சிந்தனை வேறு, ஆணுடைய கருத்து வேறு, பெண்ணுடைய கருத்து வேறு. ஆண் சொல்வதை அப்படியே பெண் அங்கீகரிக்க வேண்டும் என்று இல்லை, பெண் சொல்வதை அப்படியே அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆணுக்கும் இல்லை. ஆனால் இரண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழுகின்ற பொழுது அந்த குடும்பம் சந்தோஷம் உள்ள குடும்பமாக அமையும். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். செய்தனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமக்கு தெரியும், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய முடிசூடா மன்னராக, ஜனாதிபதியாக, உலகமே பார்த்து பயப்படக்கூடிய செய்தனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே சஹாபி தன்னுடைய மனைவியுடைய பிரச்சனையை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே சொல்வதற்காக வேண்டி கலீஃபாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே வீட்டிற்கு சென்று வீட்டில் இருக்கின்ற நேரத்திலே கலீஃபாவுடைய வீட்டிலிருந்து கலீஃபாவுடைய மனைவி சத்தம் போட்டு பேசக்கூடியது கேட்கிறது. வந்தவர் பார்த்தார், நம்முடைய மனைவி பரவாயில்லை போல் தெரிகிறது. அதை சொல்லாமலே திரும்ப சென்று விட்டார். திரும்ப செல்வதை உமரதியல்லாஹு பார்த்து விட்டார்கள். உடனே இந்த நண்பர் ஏதோ என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கிறது, என்ன அப்படி திரும்ப போறீங்க, ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஏதோ என்னிடத்தில் சொல்லத்தான் நீங்க வந்தீர்கள். அவங்க சொன்னாங்க, என் மனைவியின் பிரச்சனையை சொல்வதற்காக நான் உங்களிடத்தில் வந்தேன். ஆனால் என் பிரச்சனையை விட அதிக பிரச்சனை உங்கள் வீட்டில் இருப்பதாக தெரிகிறது என்று சொன்ன பொழுது செய்தனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை வைர வரிகளால் சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு சகோதரரே, என் மனைவி எனக்காக வாழ்கிறார், எனக்கு குழந்தைகளை பெற்றுத் தந்தார், எனக்கு அழகான உணவுகளை சமைத்து தருகிறார், எனக்கு ரொட்டி சுட்டு தருகிறார், எனக்கு ஆடைகளை துவைத்து தருகிறார். இதெல்லாம் அவளுக்கு கடமை இல்லை. இருந்தாலும் அதையெல்லாம் அவள் மனமோந்து செய்கின்ற பொழுது, அவள் ஏதோ சத்தமிட்டு கோபத்தில் பேசுகின்ற பொழுது நாம் அதை தாங்கிக் கொள்ள வேண்டாமா என்று கேட்டவர்கள் செய்கிறார் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே மணமகன் அந்த முன்மாதிரியை, ஆணை விட பெண் அதிக புத்தியுடையவன், பெண்ணை விட அந்த நிதானத்தை கடைபிடித்து விட்டுக் கொடுத்து வாழ்வதற்கு மணமகன் தயாராக வேண்டும். இன்று இந்த ஜபரத்து மூலமாக ஆணுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஆயிஷா நஹராவத்தில் அவருடைய தந்தை நமக்கு தெரியும், அஹ்மது மஹீத்தீன் அவர்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திலே மிக உறுதியானவர்கள், சென்றாயம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தன்னுடைய மகளை அழகிய முறையில் வளர்த்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறோம். ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி உரையை எடுத்துக் கொள்கிறேன். செய்யதுனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அவருடைய கணவரான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து கொஞ்ச நாளாக அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியாமல் ஆகிவிட்டது. உடல்நிலை சரியில்லாத நிலையிலேயே செய்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில்
கனவல் முடித்து வருவதற்குள்ளான் குழந்தை மௌத்தாகிவிட்டது. இதை நிறைவேற்றி பாருங்கள். ஆனால் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த குழந்தையை புரிந்து அப்படியே ஒரு இடத்திலே வைத்து விட்டார்கள். கணவன் வீட்டுக்கு திரும்ப வருகிறார்கள். முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு கணவனுக்கு நான் என்னை அலங்காரம் செய்ததில்லை. நான் அந்த அளவுக்கு என்னை அலங்காரம் செய்துவிட்டு கணவனை வரவேற்கிறேன். கணவர் வந்தார், என்னோடு நான் உண்டாக உட்கார்ந்து சாப்பிட்டோம். நாங்கள் ஒன்றாக அந்த சந்தோஷமாக அந்த இரவை கழித்துக் கொண்டிருந்தோம். அந்த இரவுடைய கடைசி கட்டத்திலே நான் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா நான் என் கணவனிடத்திலே கேட்டேன், அல்லாஹ் ஒரு பொருளை ஒருவர் ஒரு இடத்தில் ஒரு பொருளை ஒப்படைத்து திரும்ப கேட்டால் அதை கொடுக்கணுமா வேண்டாமா கேட்டார். அவன் கண்டிப்பா கொடுக்கணும். அல்லாஹ் அவனுடைய மகனை எடுத்து விட்டான், மௌத்தாகி விட்டான். மிகப்பெரிய கோபம், ஏனிடத்தில் சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். இல்லை, உங்களை சங்கடப்படுத்த வேண்டாம் என்பதற்காக சொல்லவில்லை என்று மறுநாள் காலையில் செய்தனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று நடந்ததை சொல்கிறார். நபியே, என் மகன் மௌத்தான செய்தியை என் மனைவியிடத்தில் சொல்லவில்லை நபியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, கழிந்த உங்களுடைய இரவே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செய்கிறார்கள். அந்த இரவுடைய உறவிலே முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குழந்தைக்கு தாயாக கருவுகிறார்கள். மாதங்கள் கழிகிறது, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை கொண்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை அந்த குழந்தையுடைய வாயிலை புரட்டி கொடுத்து அப்துல்லா என்று பெயர் வைக்கிறார்கள். வரலாறு அங்கே முடியவில்லை. அந்த அப்துல்லா வளர்ந்து பெரியவராகி அவருக்கு திருமணம் முடிந்து அவருக்கு 9 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. குல்லுஹும் கத் கரல் குர்ஆன், வரலாற்றிலே எழுதுவார்கள் 9 பேரும் மிகப்பெரிய ஆண்களாக மாறினார்கள். இதனால் அந்த மனைவி தன்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்திய அந்த நிகழ்வுடைய வழக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சந்ததிகளை அல்லாஹ் வரக்கத்துள்ளதாக மாற்றிவிட்டார். சஹீஹ் புகாரியிலே இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபீ தல்ஹா என்ற ஒரு ராவி வருவார்கள். அது யார்? அந்த இஸ்ஹாக் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழந்தையா அப்துல்லா என்று சொல்ல பேர் போட்டாங்க இல்லையா? அந்த அப்துல்லா என்ற மகனுடைய 9 குழந்தைகளிலே மூத்த மகனாக இருக்கக்கூடியவங்க தான் சய்யிதுனா இஸ்ஹாக் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அபீ தல்ஹா. எனவே இங்கே நிரம்பி இருக்கக்கூடிய சாதாரணமானவர்களுடைய உலமாக்களுடைய சமுதாய பெரியவர்களுடைய ஹாஃபிஸ்களுடைய ஆலிம்களுடைய சன்னிதானத்தில் வைத்து நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் சமூகத்திற்கு முன்மாதிரியான தம்பதிகளாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் அப்படி ஆக்கி அருள் புரிய மணமக்களுடைய குடும்பத்தார்கள் பெரிய தந்தையை பற்றி சொல்ல வேண்டும். நம்முடைய அன்பு நண்பர் மூர்த்தி நைனா அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் பரக்கத்து செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தம்பதிகளுடைய வாழ்வுடைய கடைசி கட்டம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பரக்கத்துகளையும் கொடுத்து சாலிஹான ஏராளமான சந்ததிகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தருள் புரிவானாக. உஸீக்கும் பித்துஆ வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. சங்கைமிகு சாதாரணமானவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் மணமக்களே, மணமக்களின் வாழ்வில் வளமும் நலமும் பெருகுவதற்காக பிரார்த்திக்க வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் இந்த மணமக்களின் வாழ்வில் பலத்தையும் நலத்தையும் நிறைவாக தருவானாக. இந்த மஜ்லிஸை போச்சு
மொழியில் நிகாஹ் என்பதற்கான வரையறை விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லும் பொழுது இதா தனா கணக்கில் அஷ்டார் இதா தமாயிரத்து பழகுமா அலாமா மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி. காடு கலனைகளில் நீங்கள் பார்க்கலாம். வலிமையான மரங்களை செடிகள் சுற்றி சுழன்று அணைத்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இதுதான் நிக்காஹ் என்பதற்கான நேரடி பொருள் என்று மொழியியல் வல்லுநர்கள் கூறுவர். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமை பெற்றிருப்பவன் பெண்ணை விட ஆண். அவன் ஒரு மரமாக இருந்து கொடியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை கொஞ்சமும் சங்கடம் இல்லாமல் சுமந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பில் அவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக அரபுகள் இதற்கு நிகாஹ் என்று பெயர் வைத்துள்ளனர். இந்த வார்த்தையை ஏன் அல்லாஹ்வும் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் பயன்படுத்தினான். எனவே ஒரு பெண்ணை சங்கடம் இல்லாமல் இந்த வையத்தின் பயணத்தில் அழைத்து செல்லக்கூடிய முழு பொறுப்பும் தந்தைக்கும் என்று கணவனுக்கும் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அருமையான பெருமக்களே, பெண்ணியத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய உரிமை, அவர்கள் வழங்கிய கண்ணியம் ஆச்சரியம் தரத்தக்கது. வல்லவனாம் அல்லாஹ்வினுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃப் மிக அற்புதமான வேதம், ஈடு இணையற்ற வேதம். அல்லாஹ் வழங்கிய வேதங்களிலேயே மிக உன்னதமானதும் மாண்பானதும் ஆகும். அழிக்க முடியாத, மறைத்துவிட முடியாத மாபெரும் பொக்கிஷம். இந்த குர்ஆனினுடைய முதல் வசனம் இக்ரா என்பது இறங்குகிறது. 5 ஆயத்துக்கள் இறங்கிய போது அதை சுமந்து கொண்டு வந்த வள்ளல கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அந்த வசனங்களை யாரிடம் ஓதி காண்பித்தார்கள் என்றால் ஒரு பெண்ணிடம்தான், தன்னுடைய மனைவியிடம்தான். இது ஒரு மாபெரும் ஆச்சரியமானது இல்லையா? குர்ஆனினுடைய வலிமை உலகத்து வாழக்கூடிய மக்களுக்கு அறவழியை காட்டி வர, அறவழியை காட்டித்தர வல்ல அற்புதமான அந்த அற்புத குர்ஆனினுடைய துவக்க வசனங்களை தன்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றனர், குடும்பத்தில் உறவுகளில் எத்தனையோ மக்கள் இருக்கின்றனர், அவர்களையெல்லாம் விடுத்து அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அருமை துணைவியிடம் அன்னைய திலகம் செய்ததனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஓதி காண்பித்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு பேசுகிறது, நமக்கு ஹதீதுகளும் சுட்டிக்காட்டும். அந்த அளவிற்கு ஒரு பெண்ணியத்திற்கு, பெண்களுக்கான முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பெண்ணிற்கான முழு உரிமையையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வழியாக இந்த மாப்பிள்ளைக்கும் எங்கள் குழுவில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோன்று ஒரு பெண் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர வேண்டும் என்றால் கணவனினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கிறார்கள். இதற்கான சான்றுகளாக பல்வேறு நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்வில் காணப்படும், அவர்களுடைய முறையிலும் காணப்படும். எனவே அவை அனைத்துமே இந்த மக்களுக்கு பலமுறை சொல்லப்பட்ட ஒன்றுதான். கேட்பதோடு மாத்திரம் நாம் நிற்காமல் நம்முடைய வாழ்வியலும் இந்த போதனைகளை, நடைமுறைகளை கொண்டு வரும் பொழுது இந்த வாழ்வு என்பது, இந்த புவனம் என்பது இது சுவனமாக மாறும் என்று கூறி எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மணமக்களுக்கு நிறைவான, வளமான, நலமான வாழ்க்கை தந்து நல்ல சந்ததிகளையும் வழங்கி இங்கு தொடங்கக்கூடிய வாழ்க்கை சுவனத்திலும் தொடர்வதற்கு மேலோடு பாடிப்பானாக. எஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.